கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு அருளியிருக்கிற ஜீவ வார்த்தை யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33வது அதிகாரம் 17வது வசனம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் கர்த்தர் உங்களை நினைவு கூர்ந்து பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய கிருபையினால் உதவி செய்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் எதிர்நோக்கி கடந்து போகின்ற சூழ்நிலைகளில் மற்றவர்களின் தயவு நமக்கு கிடைத்தால் நன்றாயிருக்கும். நம்முடைய பிரச்சனைகளுக்கு எதிர்பார்த்திருக்கின்ற காரியங்களில் ஜெயம் பெறுவதற்கு என்று உலகத்தில் உள்ளவர்களையே அநேக வேளைகளில் நோக்கி கொண்டிருக்கிறதான காரியம் அனைவருடைய வாழ்க்கையில் அன்றாட நிகழ்வாக அநேகருக்கு காணப்படுகின்றது. ஆனால் உலகம் தருகிற பதில்கள் முடியாது, இல்லை, கிடைக்காது என்பதைத்தான். ஆனால் இன்றைக்கே உங்களின் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் மேல் வைக்கும் பொழுது அவர் கண்களில் கிருபை உங்களுக்கு கிடைக்கின்றது. உங்கள் காரியங்களை ஜெயமாக்கி ஆசிர்வதிக்கவும் செய்கிறார். கர்த்தர் மோசேயோடு எப்பொழுதும் ஒரு சிநேகிதனை போல் பேசுகிறவர். அப்படிப்பட்ட உறவில் இருக்கின்ற மோசே இஸ்ரவேலரை வழி நடத்துகிற பொறுப்பு தனக்கு கொடுக்கப்பட்டவுடன் பயந்தபோது விசுவாசம் இல்லாதவராய் கேட்கிறார், தேவரீர் ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொல்லுகிறீர், ஆகிலும் என்னோடே கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லையே என்று. இன்றைக்கும் அநேகர் இப்படித்தான் நினைக்கின்றனர், தனக்காய் யார் வருவார் என்று. கர்த்தர் சொல்லுகின்றார், உன்னை நான் அறிந்திருக்கிறபடியினால் என் கிருபையினால் உன்னை நடத்துவேன், என் கிருபை உனக்கு போதும் என்கின்றார். இன்றைக்கும் நாம் லூக்காவின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே ஆயக்காரனுக்கு தலைவனாய் இருந்த சகேயு என்ற ஒரு மனுஷனை குறித்து பார்ப்போமானால், அவன் ஐஸ்வர்யமுடையவனாய் பெரிய உத்தியோகத்தில் உள்ளவனுமாய் இருந்தாலும் அவன் இருதயத்திலும் குடும்பத்திலும் சமாதானம் இல்லாது இருந்தது. ஆனால் அவன் ஒன்றை மட்டும் விசுவாசிக்கின்றான், விரும்புகின்றான், முயற்சிக்கின்றான். அதுதான் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி. இயேசு சகேயுவின் இருதயத்தை அறிந்தவராய் அவனை பெயர் சொல்லி கூப்பிட்டு தம்முடைய சமாதானத்தின் கிருபையை வெளிப்பட பண்ணி ஆசிர்வதிக்கிறதை நாம் வாசித்தறிகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக சூழ்நிலைகளின் போராட்டமான காரியங்களில் சமாதானம் இல்லாமலும் குழப்பமான மனநிலைகளோடும் உலகத்தின் பேச்சுக்கும் உறவுகளின் பேச்சுக்கும் சிக்கிக்கொண்டு என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் போராடிக்கொண்டு தெய்வ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் கண்ணீரோடு இயேசு நம்முடைய கண்ணீருக்கு பதில் தருவார் என்ற நம்பிக்கையுடன் காத்திருக்கிறவர்களே, இன்றைக்கு இயேசு உங்களை பெயர் சொல்லி அழைக்கின்றார். உங்களின் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவற்றை விட்டு சீக்கிரமாய் வெளியே வரும்படி அழைக்கின்றார். அவரின் கண்களில் உண்டான கிருபையினால் உங்களை விடுவித்து சமாதானத்தை அருளி ஆசிர்வதிக்கின்றார். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்கள் கடந்து போகின்ற எந்த கடினமான சூழ்நிலைகளோ, அடைக்கப்பட்ட நிலைகளோ, பதிலே வராத காரியங்களோ எதுவாக இருந்தாலும் இன்றைக்கு இயேசுவானவர் உங்களை தம் கிருபையினால் பெயர் சொல்லி அழைத்து தம்முடைய சமாதானத்தின் கிருபையினாலும் உயிர்ப்பிக்கிற கிருபையினாலும் உங்களை விடுவிக்கின்றார், ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசிங்கள், சமாதானத்தை காண்பீர்கள். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது. ஆமேன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள். உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமேன்.